நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க டெய்லி பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல இதை நிறைய பேர் செய்ய தவறிடுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரியப்படுத்த போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நிறைய புது புது விஷயங்களை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வித்தவுட் ஸ்கிப்பிங் த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்க போது, உங்களுக்கு லென்த்தியாக இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண போகிறேன். அது எந்த மாதிரினா, சமீபத்தில் வாட்ஸ்அப் கூகுளுக்கு இடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட். அதாவது வாட்ஸ்அப்போட பேக்கப்பை அன்லிமிட்டடாக எடுத்து வச்சுக்கலாம் கூகுள் டிரைவில். இனி அப்படிலாம் பண்ண முடியாது. கூகுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த 15 GB டேட்டாக்குள்ளே தான் வாட்ஸ்அப்போட பேக்கப்பை நீங்கள் எடுத்து வச்சுக்க முடியும். இன்கேஸ் அந்த நமக்கு கொடுத்த 15 GB டேட்டா ஃபுல் ஆயிடுச்சுன்னா வாட்ஸ்அப்போட பேக்கப்பை நீங்கள் எடுத்து வைக்க முடியாது. அதுக்கு ஸ்பெஷலாக சம் அமௌண்ட்டை கூகுளுக்கு பே பண்ணி ஸ்டோரேஜை அதிகமாக வாங்க வேண்டிய வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் கூட சொல்லலாம், ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு தேதிப்படி வாட்ஸ்அப்பை அதிகமாகவே பயன்படுத்துகிறோம், அப்படி தானே? அப்போ ஒருத்தரோட நம்ம சேட் பண்ணும்போதும் சரி, அதில் டெக்ஸ்ட்டோ வாய்ஸோ இல்லை ஃபோட்டோ டாக்குமெண்ட் வீடியோ இந்த மாதிரிலாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி ரிசீவும் பண்ணுவோம். இந்த மாதிரி டேட்டா எல்லாமே என்ன ஆகும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அது ஸ்டோர் ஆகி இருக்கும். அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுள் டிரைவில் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கிறீங்க. அதாவது டேட்டா மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கிறீங்க, அப்படி தானே? ஒருவேளை உங்களுடைய ஃபோனில் வாட்ஸ்அப் கரெக்ட் ஆகி அது டெலிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கூகுள் டிரைவில் போயிட்டு அதை நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த பேக்கப்பாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சில டேட்டா உங்களுக்கு தேவைப்படாது. அதாவது நீங்கள் ஒருத்தரோட சேட் பண்ணும் போது அந்த டயத்தில் மட்டும்தான் நீங்கள் டேட்டாவை ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நீங்கள் அழிச்சிருக்க மாட்டீங்க, அதாவது டெலிட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு சில டேட்டாவுக்கு வேண்டிய இந்த டேட்டாவையும் நீங்கள் அப்படியே விட்டதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வைக்கும் போது அதோட டேட்டா அதிகமாக இருக்கும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு செட்டிங் இருக்குது. செட்டிங்னா கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நிறைய பேர் இதுக்குள்ளே போகிறதில்ல, செக் பண்ணுறதில்ல, இதை கிளியர் பண்ணுறதே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த சின்ன செட்டிங் தான், பெரிய செட்டிங்லாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளே போயிருக்க மாட்டீங்க. மஸ்ட்டாக இதை கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்கள் வாட்ஸ்அப்போட பேக்கப்போட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா, அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ். அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோலிங் பண்ணுங்க. சேட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் யாரோடலாம் நீங்கள் சேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு டேட்டா அதோட சேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரைட்டில் பார்க்கலாம். ஸோ அதில் தேவையில்லாத டேட்டாலாம் இருக்கும், அதை ஈஸியாக டெலிட் பண்ணும். இப்படி டெலிட் பண்ணுறது மூலயமா வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேக்கப்பாக எடுத்து வைக்கிறீங்கள, அதோட அளவு வந்து ஒரு மினிமம் லெவல்லே இருக்கும். ஸோ இதை வந்து நிறைய பேர் செய்கிறதே இல்லை. ஏன்னா வந்து ஒவ்வொரு சேட்லையும் என்ன பண்ணுறாங்க, டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சிடறாங்க. எல்லாருடைய சேட்லேயே அப்படி செட் பண்ணுறது இல்லை, ஒரு சில சேட்களில் மட்டும் அந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ அதை பண்ணுறது ஓகே தான், பட் இந்த இடத்துல அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். தேவையில்லாத டேட்டா எல்லாமே இங்கே இருக்கும். எப்படி கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் சேட்டை ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்களா? அந்த சேட்டுக்குள்ளே இவ்வளவு டேட்டா நான் சென்ட் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தேவையில்லாத டேட்டாலாம் இருக்கும், பார்த்தீங்களா? அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். சின்ன செட்டிங் தான். இந்த வீடியோவில் நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே, எனக்காக நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை உங்களுக்காக பயனுள்ளதாக ஆக்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒன்று கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.